எனக்கு எப்பாடி எப்பாடி ஒரே புள்ள கொன்னு ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு புள்ள 13 வருஷம் நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி 13 வருஷம் புள்ள இல்லாம இருந்தேன். எங்கப்பா அந்த காய்க்கு சட்டியை காணுங்க பிசில் மட்டும் தூக்கி வந்துக்கிறேன் நாளைக்கு எடுத்துக்கிறேன். அப்ப நம்ம வெங்கடேஷ் என்ன சொன்னாரு? வெங்கடேஷ் வாத்தியாரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறேன். திருச்செங்கோட்டு மலைக்கு போய் திருச்செங்கோட்டு மலைக்கு என்ன சொல்லுப்பா அணிச்சு அடிச்சு பிடிக்காத அம்மா லாட்டம். திருச்செங்கோட்டு மலைக்கு போய் அந்த வருடிகள் இருக்குல்ல அது 9 அமாவாசை சுத்தி வா உனக்கு குழந்தை இருக்கு முன்னாடி. ஏமா நல்லா கேளுங்க. எங்க அப்பா பத்தி எப்படிப்பட்ட வருத்தம் ஒவ்வொரு பொம்னாட்டி ரெண்டு பேர் நானும் உங்க அம்மாவும் போய் இந்த வருடங்களை சுத்திட்டு வந்தோம். அப்படி சுத்தி வரும்போது 9வது மாசம் உடனே உன்னை போத்து வச்சிருக்காள போத்து வச்சுக்கிறாளா பௌத்த கர்வா உண்டாயிட்டோமா? அதுதான் சொல்றது. என்னைக்குமே அமாவாசை அன்னைக்கு வந்து என்னைக்குமே அந்த எந்த ஒரு கோயில வந்தாலும் சரி அமாவாசை சுத்தணும். 9 அமாவாசை எங்க அம்மா சுத்தினாங்க. சுத்தி நீ பிறந்த உடனே உங்க அம்மா மட்டை போட்டா. நீ பிறந்த நேரம் அப்புறம் உடனே என்ன பண்றதுன்னு நான் வேற கல்யாணம் கூட பண்ணாம உன்னை வளர்த்தி நல்ல பையன் சொல்லி எங்க அக்கா அம்மாவனுக்கே கொடுத்தேன் உன்னை. எனக்கு ஒரு சந்தேகம். அவனுக்கு சந்தேகம்மா 9 வருஷமா இந்த மனுஷன் வந்து இந்த பிள்ளைய வளர்த்திக்கிறாங்க. எப்படி நீ கம்முன்னு இருந்தியா? என்ன பண்ணுவா? உன்னை வளர்த்துணுமே. ஓ அதுக்கு பெருமை சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் சரி நம்ம பெத்த பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா உண்மையில ஈர துணியை போட்டுக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்த்தோம்னா எப்படினாலும் வளர்த்தலாம். நீங்க எப்படி வளர்த்தன? எப்ப அப்படி வளர்த்தி அக்கா அம்மாவனுக்கு ஒரே பையன் குடிக்க மாட்டான், சீட் ஆட மாட்டான், நல்ல பையன், கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்லி உனக்கு 7 வண்டி சீர் கொடுத்து 7 எருமாடு ஓட்டி விட்டு இப்படி வீட்டுக்கு உண்டான பொருள் எல்லாம் கொடுத்து நான் அனுப்பி விட்டுனேன். ஏன்னா இந்த கோலத்துல வந்துருக்கிறேன். ஏப்பா இவ்வளவு வச்சு வைக்கிறீங்க? அந்த கூறு வீட்டுக்கு சொன்ன மாதிரி முகட்டுக்கு என்ன ஏன் கிண்ணி வைக்கிற? அதெல்லாம் தான் உனக்கு வர வர சொல்லிட்டு போறியா போறாங்க. அவங்க அப்படி கேக்குறாங்க. எங்க அப்பா வந்து எனக்கு என்ன தெரியுமா, ஒரே ஒரு பொண்ணு யாருக்கும் விடக்கூடாது, என்ன நம்மள எதுவும் கேட்க கூடாது, நாக்கு போட்டு பல்லு மேல பேசக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சத்தியமா சொல்றேன். கொடுத்தாரு. ஆனா யாருமே உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்க மாட்டேன். அப்படித்தானப்பா? ஆமாம்மா. ஏன் பொட்டிக்கிறேன் முதல்ல தீபாவளிக்கு பிள்ளை அழைச்சிட்டு வந்து 3 கிலோ எடுத்து போடுறோமா? என்னத்த என்ன கரியா 3 கிலோ பொண்ணு பிள்ளைக்கு தோடு மூக்கத்தி கால் சேர்ந்து சொல்லி இப்படி 3 கிலோ மவுண்ட் எடுத்து போட்டேன். விளக்கமா சொல்லு. அது மட்டும் இல்ல, பொங்கல் அழைச்சிட்டு வந்து 7 வண்டி ஓட்டி விட்டேன். எரு இல்லப்பா, 7 வண்டினா வீட்டுக்கு உண்டான ஏழை பணம் பாண்ட பாத்திரம் அத்தனையும் ஓட்டி விட்டேன். வருஷம் அது மட்டும் இல்ல, நம்ம புள்ள நம்ம வீட்டுல பால் குடிச்சு வளர்ந்த பிள்ளையாச்சே, அங்க போய் என்னடா பண்ணணும்னு சொல்லி 7 எருமை மாடு சென எருமோட ஓட்டி விட்டேன். அதெல்லாம் என்னாச்சு? என்ன காரணம்? இப்படி வந்திருக்கிற உடனே அந்த சொன்ன மாதிரி அந்த இறம் மண்ண கண்டு போட்டுச்சேன்னா புளிங்க வந்து பேர புளிங்க வந்து பால் குடிக்கும், மகனும் குடிப்பானு எங்க அப்பா ஓட்டி விட்டாரு. என் வீட்டுக்காரன் இப்படி ஓட்டி விட்டுட்டான். என்ன ஆச்சரியமா? அவன் கேட்கறான், ஏண்டி இதெல்லாம் சீதனமா ஒவ்வொருத்தம் பாரு கழுத்துக்கு மைனஸ் சைடு போடுறான், கைக்கு மோதிரம் போடுறான். ஏன்னா இத வெளிநாட்டுக்கார அம்மா கைக்கு மோதிரம் கழுத்துக்கு சைனு இப்பெல்லாம் போடுறாங்களாம். சரி, ஆனா இருந்தாலும் கேட்டோம் போனா போகட்டும். சரி, இப்ப நீ அங்க இருந்து புனைஞ்சிட்டு வந்துட்டேன். ஏப்பா அந்த நொலை நாய் கொடுத்தேன். ஆமா, நீ எதை வச்சு கொடுத்தேன்? ஏன் அவன் நல்ல பையன் வச்சுதான் கொடுத்தேன். சொத்து பத்தா? ஆமா, அவனுக்கு சொத்து எப்படி? சொத்து ஏரியில 7 ஏக்கரா, ஆத்துல 5 ஏக்கரா, கடல்ல 10 ஏக்கரா, இப்படி காடு ஊடகம் இருக்குமா? எப்பா ஒவ்வொரு பொம்பளைங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் வச்சுக்க, கொஞ்சம் உட்கார சொற்குன்னு பேசுறா, கொஞ்சம் கலர் கருப்பா இருந்தா வளவளன்னு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. நாம கொஞ்சம் புள்ளியா இருந்தோம்னா நம்மளோட வராமலே கொஞ்சம் ஐட்டா வேணும்னு நினைப்பாங்க. எப்ப நீ என்ன வச்சு கொடுத்த? அவன் சொத்து வச்சுதான் கொடுத்தேன். 4 டிராக்டர் இருந்தா டிராக்டர் முண்டாட்டி வரான்னு இந்த வீதியில சொல்லுவாங்களா? 2 ஜேசிபி வச்சிருந்தா இந்த ஜேசிபிக்கார முன்னாடி வரான்னு சொல்ல போறாங்களா? சொல்ல மாட்டாங்க. என் வீட்டுக்காரனுக்கு கண்ணு நோய் ஆக்கிறதுனால வீட்டுக்காரன் முன்னாடி வரான்னு சொல்றாங்க. என் புண்ட வாயா ஐயோ அப்பா அப்படி சொல்றாங்கப்பா. அது மட்டுமா? சரி, நான் சின்ன பிள்ளை இருக்குள்ள வீதியில ஓடி காடி இப்படி வீட்டுக்கு வந்தா அம்மா வா அப்படி சொல்லிட்டு அப்படி தூக்கி இப்படி மொத்தம் கொடுப்பல. ஏன் இப்ப வந்தானே என்ன
கண்ணே குத்துமா அப்ப வந்து கண்ணே சின்ன குழந்தையா இருந்தேன். கரம்பல்ல சின்ன குழந்தையா இருந்தேன். அப்ப தூக்கி மொத்தம் கொடுத்தோம் கண்ணே. எப்படி எப்படிலாம் கொடுப்பா? சித்தப்பா பெரியப்பா எல்லாம் 5-6 பேர் தூக்கிட்டு ஒரே பிள்ளையாச்சா அதெல்லாம் தூக்கிட்டு குஞ்சிக்கே மொத்தம் கொடுத்தோம். கொடுக்க முடியுமா? ஏப்பா வாயில் தந்துக்குமா? இப்பெல்லாம் கொடுக்க முடியாதுமா. இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டு இல்ல. அதனாலதான் இப்ப வந்து என்ன அடிக்கணும் அடிச்சு இந்த முடிக்கணும். வண்டிக்கு அவங்கிட்ட போற மாதிரி சரி போகணும். யாரோ ஒரு வளர்த்து பேசிக்கணும். யாரோ ஒரு ராணியம்மா வந்துக்கிறான். ஆமா அந்த ராணியம்மா கிட்ட போயிட்டு வேற ஆளு ஒண்ணு எங்க மகாராணி கேட்டிருக்காங்க. சரிப்பா. அதனால வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சிக்க. சரி. உனக்கு என்ன இடுப்புக்கு துணி சரி எப்பா வயிற்றுக்கு சோறு. நான் ஏறு துணி கூட போட்டுக்கிறேன். எனக்கு 3 பட்டுப்படி எப்படியாவது கடைசி எடுத்து சரி அதனால என் முடியல காப்பாத்தணும். அந்த ராணியம்மளை பாக்கட்டுமா? போனா நல்லா சிரிச்சு கலோட போ என் பேரோட சரிப்பா. அக்கி போய் அப்புறம் கெடுத்துக்கிட்டு விட சரி. முவரையே செத்த முவரை. என்ன ஒரு இடை பெண்ணே, உன்னை பார்க்கிற போது நான் மட்டும் ஒரு சிட்டுக்குருவியாக இருந்திருந்தா உன் கூந்தலை கூடு கட்டி வாழ்ந்திருப்பேன். சிட்டுக்குருவியாக இருந்திருந்தா என்னுடைய கூந்தல் கூடு கட்டி வாழ்ந்திருப்பேன். அந்த கூந்தல கூடு கட்டி வாழ்ந்திருப்பேன். அது மட்டும் இல்லையா, நான் மட்டும் ஒரு பட்டுநூலாக பிறந்திருந்தா உன் மார் மீது இல்லம்மா சாய்ந்திருப்பேன். நூலாக இருந்திருந்தா சரி சரி எப்படி போட்டிருக்கிற? மேல மார்மேல் தானே போட்டு? ஆமா. அப்படி நான் ஒரு நூலாக மாறினா உன் மார்மேல் இருந்திருப்பேன். இருந்தாலும் பாக்குற போது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்கு? அடி ஆடி மாசம் காத்தடிக்கும் நல்ல அழகா பாடுன, நல்ல அழகா பாடுன, நல்ல அழகா ரசித்த. ஒரே கொஞ்ச நேரத்துக்கு கட்சி அணிக்கிறதுக்குள்ள அப்படி கிராஸ் ஆகிட்டு அங்க போய் முடிச்சுட்டேன். அடுத்த கண்ணுக்கு சேர்த்துக்கா. என்ன ஆட்டுக்கொள்ள தான் அப்புறம் 3 மாதத்துக்கு தான் மறக்காம அண்ணா, அம்மம்மா இப்பேற்பட்ட ஒரு பெண் வந்திருக்கிறேனே. இருந்து போகிறது. அழகா உன்னோட பொண்ணு நாள் வாயினாலே அவனுக்கு நீ பாடல் பாடல பாத்தியா? என்ன பாடு? ஓஹோ, என்ன அழகு, நம்ம எப்பேற்பட்ட அழகு. ஒரு ஆம்பளை கிட்டும் ஒரு பொம்பளை கிட்டும் சரி ஒவ்வொருத்தரும் வரணிக்கிறதுனால தான் அப்படி ஒரு காதல் ஒண்ணு உண்டாகும். அப்படி நான் உன்னை வச்சு பாடுனேன். இன்னொன்னு விட்றா. என்ன மனசுல வச்சு எனக்கு ஒரு ஏய் நீயே விட்றா. உடனே எடுத்து விட்டுமா மங்கம்மா சால அங்க மணமேல மங்கம்மா சால மலமேல
சொல்லுதா எங்கடா இருந்துச்சப்பா இப்படி அப்படி தொண்டையமோ உன்னோட பாட்டு கேட்டா அம்மா சொல்லம்மா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. ஓ இது பிடிக்கலையா இன்னொரு கானா பாட்டு ஒன்று கேட்கறியா உன்னோட பாட்டு எனக்கு பிடிக்கலன்னு கேட்டேன். நான் யார் கட்டுறது தெரியுமா இளையராஜா கட்டு பாதி நான் வந்து பாட்டு கத்துக்கிட்டவங்க இல்ல பாதியில வந்து விட்டியா? உண்மையிலம்மா அத்தனை பேர் என்கிட்ட வந்து கச்சேரியில் பாடினவங்க தான் சரி கேட்டு பாரு யாருன்னு சொல்லுவாங்க இளையராஜாவே உனக்காக ஒரு பாட்டு அடி தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒண்ணு செய்ய போறேன் அடத்தால் இருக்க மட்டத்தில் அடி தங்கீடு வந்துட்டேன் போலவாய